10th standard exercise 3.10ல first sum பார்க்க போகிறோம். Solve the following quadratic equation by factorization method. First question 4x square minus 7x minus 2 is equal to 0. சம்ம சால்வ் பண்ணும்போது என்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்குவோம்ப்பா, கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். 4x square minus 7x minus 2 ஈக்குவல் 0. கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம், 4ஐயும் இந்த லாஸ்ட் நம்பர் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 4 2s are 8, 4 2s are 8ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 8னா என்ன 8 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா -8. 4 2s are 8, ஏன்னா 8 -8ன்னு போட்டேன். இப்போ இது ரெண்டாக நான் பிரிச்சிருக்கேன். எதுக்காக, நம்மளுக்கு டேபிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, எந்த டேபிளில் வருதுன்னு. அது மட்டும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வரும்போது அதை மைனஸ் பண்ணாவோ ப்ளஸ் பண்ணாவோ இங்கே சென்டரில் இருக்கிற நம்பரும் வரணும். அப்போ 8 1s are 8. இப்போ -7 வந்திருக்கனால நம்ம பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இங்கே கீழே போடும்போது -7ன்னு வரும். இப்போ 8ல் 1 போச்சுன்னா 7, இங்கே பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். அப்போ இதுதான் மைனஸ், ஏன்னா அப்படின்னா தானே மைனஸ் பண்ண முடியும். ரெண்டும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு 9ன்னு வந்துடும். ஸோ பெரிய நம்பருக்கு நான் சைனை கொடுத்து 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நான் ஃபேக்டர் வந்து எடுத்துக்கிட்டது மல்டிப்ளை பண்ண யார் எடுத்துக்கிட்டேன்னா 4. இங்கே ஃபஸ்ட்டாக இங்கே இருக்கிறது யார் 4. அப்போ டிவைட் பண்ணுறது எந்த நம்பர் தான், 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ அந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4 is 4, 2 4s are 8. அப்போ என்ன எழுதுவோம், x minus 2. அடுத்தது இங்கே 1/4, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4 இங்கே வரும்போது என்னவா மாறும், 4x + 1 = 0. இப்போ எழுதுவோமா, இப்போ பாருங்கள், x minus 2 is equal to 0. இப்போ x minus 2 நீங்கள் இருக்கு இல்லையா, அந்த -2 லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது +2ஆக மாறும். x = 2. இப்போ இங்கே வாங்க, இந்த 4x + 1 = 0. இப்போ 4x இங்கே லெஃப்ட்டில் இருக்கா, இந்த +1 அங்கிட்டு கொண்டு போகும்போது -1ஆக மாறிடுமா. அப்போ x = -1, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 4 இங்கிட்டு வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். அப்போ நம்ம சொல்யூஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் செட் ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -1/4ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவேஷன்ஸில் 3p² - 6 = p + 5. இப்போ சம்மை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுவோமா. 3p² - 6 = p + 5 எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுவோம், 3ங்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம், மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 1 × 3 3, p² மைனஸ், இது மைனஸ்மா, -6 3s are 18 = p × p, p² + p × 5 5p. அப்போ ஏன்னா இது 1, இங்கே எனக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். 1 5 is 5 + p போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், ரைட் சைடில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். இப்போ 3p² மாறாது, -18 மாறாது. ஆனால் இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிறவங்க இங்கிட்டு வரும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் சைன் வரும். ஏன்னா ஈக்குவலுக்கு ரைட்டில் இருக்குது. ரைட்டில் இருக்கிறவங்கள நான் லெஃப்ட்டு கொண்டு வரேன் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். -p² - 5p = 0. இப்போ என்ன பண்ணுவோம், 3p² ஒரு p போயிடுச்சுன்னா 2p². 2p². இங்கே பாருங்கள், அடுத்து ஆர்டரில் போகணும். p² அடுத்து pயில் வரணும். அப்போ -5p - 18 = 0. இந்த ஃபேக்டரில் நம்ம ஃபேக்டர் பார்ப்போம் இல்லையா. இப்போ இந்த 18 × 2 36. என்ன 36, இங்கே சைன் வந்து மைனஸில் இருக்கனால நான் இங்கே மைனஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ நான் பெருக்கிற நம்பரோட என்ன எனக்கு ஃபைனலாக ஆன்சர் வரணும்னா இந்த -5ங்கிற ஆன்சர் வரணும். அப்போ எந்த ஸ்டெப்பில் பெருக்குன்னா எனக்கு இந்த நம்பர் வரும்னு பார்த்தா 9 4s are 36. அப்போ நம்மளுக்கு இந்த மைனஸ் வரணும்னா எந்த நம்பருக்கு சைனை போடணும், பெரிய நம்பருக்கு தான் இந்த சைனை போடணும். இப்போ 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. நான் ஃபேக்டரில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்பரை பார்ப்போன்னு சொன்னேன். அந்த நம்பரால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷனில் போடுவோம். /2. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரணும். வந்ததுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த சென்டரில் இருக்கிற நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபேக்டரில் நான் இந்த நம்பர் 2 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணதுனால போத்துக்கும் நான் என்ன பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை என்னால் அடிக்க முடியாது. -9/2 என்னால் என்ன பண்ண முடியாது,
அடிக்க முடியாது. ஸோ 1 2 is 2 2 2s are 4னு இந்த 4/2வை என்னால் அடிக்க முடியும். அப்போ இங்கே என்ன எழுதலாம் 2 ஏன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 இங்கே வந்துடும் மேலே வரும் ஓகேவா. அப்போ 2 என்னது அது பி 2p -9 ஏன்னா இந்த சைனை என்னவாக தான் இருக்குது -9 போட்டேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ பி போத் சைடுமே நான் பி தான் கொடுக்கணும். பி ப்ளஸ் 2 இதையும் கொடுத்துட்டேன். இப்போ ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு இப்போ 2p - 9 = 0 இன்னொன்று p + 2 = 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த கிடைச்ச வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட்டில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வருவோம் கரெக்டானு பார்க்குறதுக்கு. இப்போ எழுதிடுவோமா கமா 2p இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற -9 ரைட் சைடு போகும்போது +9 மாறும். அடுத்து என்ன பண்ணுவோம் p = 9 இந்த 2 என்ன ஆகும் டினாமினேட்டருக்கு போகும் /2 முடிஞ்சிடுச்சா. இப்போ அடுத்து p + 2னா லெஃப்ட்டில் இருக்கிற +2 ரைட்டுக்கு வரும்போது -2 மாறும். அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன எழுதுவோம் சொல்யூஷன் சம்மில் set is +9/2 -2 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம் பார்க்க போகிறோம். √a (a-7 = 3√2). இப்போ ஓகேவா. இப்போ நம்ம எப்பொழுதுமே சம்மை சால்வ் பண்ணும்போது கொஷினை தூக்கி அப்படியே எழுதிடுவோம். a-7 = 3√2 எழுதியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போத் சைடுமே நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். போத் சைடு என்ன பண்ண போகிறேன் ஸ்கொயரிங். போத் சைட்ஸு வி கெட் ஸ்கொயர் இங்கே எழுதிடுவோம் ஸ்கொயரிங் போத் சைட்ஸு. இப்போ என்ன பண்ணுவோம் கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுங்க வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. a-7 = 3√2 என்ன சொல்லியிருக்காங்க போத் சைடும் நம்மளால் ஸ்கொயர் பண்ண முடியும். அப்போ ஸ்கொயர் போத் சைடு நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவேன் இந்த 2 உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காமன். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2வும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்படின்னா a-7ங்கிறது இதோட ஆன்சர். இந்த 2 இங்கே இருக்கிறவங்களை இவங்களுக்கும் காமன் அப்போ 3 3s ஏன்னா 3யோட ஸ்கொயர்டில் நம்மளுக்கு 2 டைம் போட்டோம்னா 3 3s 9 வரும். இப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர்டும் இதோடது கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் a × a squared மைனஸ் a இங்கே பாருங்கள் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் 1 7 is 7 இந்த ஏவை தூக்கி அப்படியே எழுதுங்க. 9 2s are 18. இப்போ என்ன பண்ணுவோம்ப்பா 9 2s are 18 இப்போ a square - 7a ரைட் சைடில் இருக்கிற அந்த 18 லெஃப்ட் சைடு வரும்போது -18 மாறும் = 0. இப்போ என்ன பண்ணுவோம் 1 18s are 18 என்ன 18 -18 ஃபேக்சர் பார்ப்போம். ஃபேக்சர் பார்க்கணுன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் நம்பர் வர மாதிரி. அப்போ 9 2s are 18 9 2s are 18 இங்கே சைனே வந்து பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். ஏன் அப்படின்னா தான் இங்கே நான் மைனஸ் பண்ணால் இங்கே எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ சைனை நான் போட முடியும்னா பெரிய நம்பரோட சைனை தான் போடணும். 9 2s are 18 போட்டேன். எனக்கு கீழே வந்து என்ன நம்பர் கிடைக்கணும் -7. அப்போ பெரிய நம்பருக்கு இந்த நம்பரை சைனை போடுங்க. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7 வந்துருச்சு. இப்போ எழுதுவோமா என்ன எழுதுவோம் ஃபேக்சரில் கிடச்சது x - 9 கீழே வந்து நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோன்னா 1 ஏன்னா ஃபேக்சரில் மல்டிப்ளை பண்ணது எந்த நம்பர் தானே. அப்போ x - 9 x இந்த சைன் வந்து என்னது +2 = 0. இப்போ x - 9னா -9ங்கிறது லெஃப்டில் இருக்குது. அப்போ ரைட்டுக்கு கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு x = 9ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா x + 2 ரைட் சைடு வரும்போது -2ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா செட் ஆஃப் த சொல்யூஷன்ஸில் சம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா -2, 9 அப்படிங்கிறது இந்த சம்மோட ஆன்சர்.